என்னங்க காலை வணக்கம் எந்திரிங்க. நீ 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 நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதான் நான் இங்க இருக்கேன். ஆமால. இன்னையில இருந்து நான் உங்களை கண்ணும் கருத்துமா பாத்துக்க போறேன். இது என்னோட கடமை. வாங்க வந்து உங்க கையை கொடுங்க. ஃபென்ட்ரஸ் ஆகிய நான் எப்போதுமே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். வேணாம் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். நீங்க எனக்காகவே பிறந்து வளர்ந்தவர்கள் நினைச்சேன். இல்ல அப்படி இல்ல. அது வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம முறையா பண்ணணும். எது பண்ணதா இருந்தாலும் மனதளவுல தயாராகணும். இந்த மனுஷங்களோட கல்யாணம் வர எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ பாரு சொல்லிட்டல முடியாதுதான். நான் போய் வெளிய படுத்து தூங்குறேன். நம்ம இப்ப எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா வேலி ரோசாக்கும் உங்க நண்பர்களுக்கும் சந்தேகம் வராதா? வாழ்நாள் முழுக்க இவ கூட முடியாது எடுத்து போறோமா? இன்னும் என்ன யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? எந்திரிங்க. உடைகளை மாத்த வாங்க. வேணாம் அதெல்லாம் வேணாம். வெக்கப்படுறீங்க, நான் தானே உதவுறேன். என்ன சொல்றல? லியோ அவர்களே, இன்னைக்கு பயிற்சியை பத்தி உங்ககிட்ட மன்னிச்சுங்க. இந்த கோலத்துல இருக்கமே அவங்க நம்ம கிட்ட நினைச்சிருப்பாங்க. 誰にでも優しくしないででもそこが好き胸のキョンキョン耳聞こえたそばにいさせて旦那様旦那様ダメよ分かってるのダメよやきもちがいたダメよ待たせないわダメよラブラブだから運命って世界を超えちゃうのかしら心に入れたのあなたあなたあなたあなた誰とでも仲良くしないででもそこが好き胸のキョンキョンお耳聞こえた私だけに旦那様こんなふうにちょっとどんでん好き顔でデレデレチキポトンブルどんな時でもそばにいさせてラブラブラブさんラブラブラブさんラブラブラブさん இங்க பாரு மேகமே, நான் கிளைரோட் வீராங்கனை வேலி ரோசா. ரெண்டு பேரும் ஒரே வந்து என்ன பேசி விட்டு போறீங்களே. நீ எல்லாம் வீரனா? வெள்ளம் தொடங்கறியா? தற்காப்பு வந்தியா? பைலரி நீ இப்ப போ. என் மந்திரம் வேலை செய்யல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பத்தி தெரியாம நம்ம வந்து பயிற்சி கொடுத்து சொன்னாங்க. நான் கிட்ட கரெக்ட்டா போறேன். இந்த ரூம் எவ்வளவு அழகா இருக்கு வெற்றி ரொம்ப மெதுவா இருக்கே. நீங்க உறுதியாக சொல்றீங்களா? நாங்க இதை பயன்படுத்திக்கலாமா? தாராளமா சைக்கோ பேச வரைக்கும் எடுத்தனால இது கிடைச்சிருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இந்த அறையை பயன்படுத்திக்கலாம். நம்ம பயிற்சிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படும். அது வரைக்கும் நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுல அதுக்காக தான். பெரிய மனசுதான். ரொம்ப நன்றி. என்னங்க நான் எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணிருக்கேன். என்னது இது? நம்ம காலையில வேட்டையாடி கொண்டு மலை பண்டிகளோட மாம்சம் இது. நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? அது கொண்டாட வகையில எல்லாரும் இறைச்சி சமைச்சு வச்சிருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அதாவது ரிஸ் நாங்கெல்லாம் உணவை சமைச்சு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. ஓ அப்ப நான் இதெல்லாம் கொண்டு போய் சமைச்சு கொண்டு வரவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு உட்காருமா. வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். இறைச்சியை சமைக்காம அப்படியே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். என்ன இவையா? உனக்கு பிடிச்சிருக்கல சாய்? ஹைசே. அரிசுவையை கலந்து பிரமாதமா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு இது செய்ய நீங்க மந்தத்தை பயன்படுத்துறீங்களா? சேச்சே இதுக்கு மந்தத்தை பயன்படுத்துவாங்க. எனக்கு சமையல் கலைங்க பிடிக்கும். வேலி ரோசா வேற உதவி பண்ணாங்க. அவங்களோட கைவண்ணத்தை பார்த்து நான் அசந்தே போயிட்டேன். உண்மை சொல்லணும்னா வாழ்வித்தை விட எனக்கு சமைக்கிறதுக்கு நல்லாவே வரும். சொல்ல கூச்சமா தான் இருக்கு. நான் வெறும் பேருக்கு மட்டும் தான் பெரிய குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. எங்களுக்கு சமையல் வச்சுக்க அளவுக்கு வசதி இல்ல. அதனால எங்க உணவை நாங்க தான் சமைச்சுப்போம். இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாம். சரி. இது ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் சுவையா இருக்குன்னு யார் கிட்ட கதை விட்டாங்க? இதெல்லாம் இறைச்சியை வேட்டையாட முடியாத பலவீனமான சின்ன விலங்குகளோட உணவு. சாப்பாடுல சத்து இருக்கும். அதனால தான் நான் காய்கறி கலச்சிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிடுறேன். இல்ல இல்ல வேண்டாம். என் புருஷன் காலையில சமைச்சு கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். இந்த இலையை சாப்பிட மாட்டேனா? நல்லா இருக்கே. என்ன பிடிச்சிருக்கா? மாமிசத்தை சாப்பிட்டு பாரு. என்னது இது? வெளியில முன்ன இருக்கு, உள்ள மெதுவா இருக்கு. உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாத்தையும் ஒரே உணவுல நான் சாப்பிட்டதே இல்லையே. இந்த வாழ்க்கையில ஏத்தனா அதுல இவ்ளோ சுவை கூட்டி தரணும் எனக்கு தெரியாம போச்சு. சூப்பரா இருக்குல்ல இது வேலி ரோசா சமைச்சது. என்னது? என்ன ஆச்சு ரிஸ் அவர்களே? நான் சாப்பாடு ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல இதெல்லாம் சரியான அளவுல தான் வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த தடவை நான் என் கையால எல்லாருக்கும் சமைச்சு தரேன். கேட்கவே நல்லா இருக்கே. அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு இவ்வளவு மலைக்கட்டுகளா கிடைச்சதே. ஒவ்வொரு தடவை இவ்வளவு பெரிய பண்டிகை எப்படி அவங்களால வேட்டையாட முடிஞ்சது? நம்ம கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டோமோ. என்னங்க ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? நம்ம காலையில போய் வேட்டையாடணும்ல. அத பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு ஊருக்குள்ள போய் கேட்டு வரட்டுமா? நல்ல விஷயம் தான் போயிட்டு வா. நானும் வரணுமா? இல்ல வேண்டாம். நான் மட்டும் இத போய் தனியா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஃப்ளியோ அவர்களே, நான் தான் சாகசக்காரர்கள் சங்கத்தை சேர்ந்த லியோலித். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. இங்க பாரு ரிஸ் நீ போயிட்டு பத்திரமா வா. நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். சரிங்க. நம்ம போய் வேலைய ஆரம்பிப்போம். உங்களோட சாகசத்தை பத்தி எங்க சங்கத்துல மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு பாத்தியா? அதாவது எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உங்க பலத்தை மாவீரன் சேவையில பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறது தான் அந்த தகவல். நீங்க சம்மதிச்சா உங்களை கௌரவ மாவீரனாக்குவேன்னு அரசர் சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? கௌரவ மாவீரனா? இவ்வளவு சுலபமா இத்தனை பேரையும் வீட்டுக்குரிய ஒருத்தரை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல. முதல் தடவை வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு சாகச சங்கத்தை சேர்ந்த நாங்க உங்களை இனிமே இழக்க விரும்பல. நீங்க உங்க திறமைகளை எங்க உலகத்துக்கு பயன்படுத்துனீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த உலகத்தை சேர்ந்த மக்களுக்கு வேணா இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். ஆனா இந்த மாதிரி வேற உலகத்தை சேர்ந்தவனுக்கு இந்த டீமன்ஸோட சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்ன மனுஷன் எனக்கு விருப்பம் இல்ல. என்ன நீங்க தப்பா நினைக்கலையே. என்னங்க உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? ரிஸ் என்ன இது வேஷம்? ஏதாவது வந்து தெரிஞ்சியா? இல்லங்க நான் எப்படி எல்லாம் பண்ண போறேன்? சமையல் ஒரு பயங்கரமான விஷயம். இது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. இங்க பாருங்க பெண்களே, ஒரு ஆண் மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கான வழி வைக்கிறதா இருக்கப்ப காதல்ல வெற்றி அடைய முடியும். காதல்ல வெற்றி அடையறதா? இப்ப தூள் வைக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். மலைச்சாரல் மாதிரி மெதுவா பொடிய மேல தூவணும். இந்த மாதிரி சிறிய வெப்பத்துல மெதுவா வேக வைக்கணும். காதல்ல வெற்றி அடைய இதோ செய்றேன். இதுல இவ்ளோ பிரச்சனை இருக்கு. ஃபென்ட்ரஸ் ஆகிய நான் மனிதர்களோட இந்த எளிய சமையலுக்கு முன்னாடி தோக்க மாட்டேன். சாகச சங்கத்துல வலிமையான ஒருத்தர் இருக்கானா?
இப்பவே வச்சுக்கிற. நீங்க எத்தனை தடவை கிட்ட வந்து கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். இதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் இப்ப கிளம்பலாம். இவங்க விடவே மாட்டாங்க போல இருக்கு. எவ்வளவு சொல்லி இத்தனை தடவை வந்து போறாங்க. அவங்கள திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு அனுப்பி வச்சிரவா. அதெல்லாம் வேண்டாம். அவங்க உங்களோட கடமையை செய்றாங்க. செஞ்சுட்டு போட்டுமே. நம்ம குழுவா சேர்ந்து பயிற்சி எடுக்கணும் மறந்துட்டீங்களா? அடேங்கப்பா, நிலத்தை பச்சை பசேல்னு ஆக்கிட்டீங்களே. நீங்க எங்களுக்கு இடம் கொடுத்து பயிற்சி கொடுக்க போறீங்க. அதுக்கு இது கூட செய்யலாம் எப்படி? சாய் கூட எனக்கு உதவி பண்ண தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் இங்க வேலையை பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இங்க காட்டுற ஆர்வத்துல பால் பயிற்சி கொண்டு போய் கண்டிப்பா நடக்கும். என்னால முடியாது. என்னால சுத்தமா முடியாது. வெறும் மரத்துல அம்பு விடுறது சரியான பயிற்சி கிடையாது. இதெல்லாம் கூட நீங்க செஞ்சுதான் ஆகணும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அது குறி வைக்க மனசு வரல. என்னால அதுக்கு மேல அம்பு விட முடியாது. இந்த மூணு கண்ணுடைய பறவை அப்படியே உரிச்சு புடிச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிட பத்தியே பேசுறீங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி என்னால முடியாது. பலனோ, நான் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி செஞ்சிருக்கேன். இதை உன் கையில போட்டுக்கோ. இது உன்னோட மந்திர திறனை அதிகரிக்கும். இன்னைக்கு இதை பரிசோதிச்சு பாரு. வேலை செய்தாங்க. சரி. இப்போ நீ மோதிர விரல தான போட போற. எங்க போடு பார்க்கலாம். பாலி ரோசா, இப்படி அப்பா வித்தனமா இருக்கிறதெல்லாம் கை விட்டுடு. பாலி ரோசா, மூன்றாம் தர மந்திர மிருகங்களை வீழ்த்துறது உங்களுக்கு இப்போ சுலபமா இருக்கணும். ரிஸ் அவர்களே, ரொம்ப தந்திரமா பலவீனமா இருக்கிற மாதிரி என் புருஷன் முன்னாடி ரொம்ப நல்லா நடிக்கிறீங்களே. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இப்ப சாப்பாடு தயாரா இருக்கு. இதெல்லாம் வீட்ல சமைச்சதுதான். ரொம்ப நல்லா இருக்கு. இப்பெல்லாம் இறைச்சியை சமைக்க கத்துக்கிட்டீங்க. ஆமா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கலக்கிறிய ரீஸ். ஆமா, இதெல்லாம் செய்ய நீ எப்போ கத்துக்கிட்ட? அதே கேக்குறீங்க. நீங்க எப்பெல்லாம் சங்கத்துக்கு போவீங்களோ அப்போலாம் நான் சமையல் கலையை கத்துக்க போயிருந்தேன். ஆரம்பத்துல அந்த கலையை கத்துக்கிறது ரொம்ப சிரமமா தான் இருந்தது. அதை சமாளிக்கிறதுக்காக நான் சில மந்திரங்களையும் பயன்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா சண்டை போடுறது மட்டும்தான் இது வரைக்கும் வீரோன்னு நினைச்சிட்டு இருந்தேனா, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு சந்தோஷத்தை மட்டும் இல்ல, பலத்தையும் கொடுக்குது. என்னங்க உங்களுக்காக பிரத்யேகமா நான் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். அதை நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். உனக்கு பிடிச்சவரோட மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி மாமசம் தான். அதுல காலையில மசாலா தூவி அதை அப்படியே அவருக்கு நல்லா சாப்பிட கொடு. எப்படி இருக்குங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாக்கில வச்சா கரையுது. இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் பாக்குறது உண்மைதான். இவ ஃப்ரெண்ட் சேதான். ஒரு காலத்துல இரண்டு ராணுவத்தை சேர்ந்த துணிச்சலான வலிமையான பெண்ணா இருந்த ஃபென்ட்ரஸ் ஒரு மனிதன் கிட்ட சரணடைஞ்சிருக்காளா? இங்க என்ன நடக்குது? அதெல்லாம் சரி. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உலுமினஸ். இந்தாங்க, டீ குடிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி சரி. நீங்க உனக்கு என்ன வேலைன்னு சொல்லு. நீ இரண்டு உன்னோட நெருக்கமா இருக்கிறவ. நீங்க உலகிட்டு இருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன இருந்த ஒண்ணா? நான் இந்த பகுதியை ஆய்வு செய்யறதுக்காக வந்தேன். அந்த வேலையில இருக்கும்போது தற்செயலா நான் உன்னையும் பார்த்துட்டேன். நாங்க எல்லாரும் இந்த இடத்துல ஒண்ணா தான் இருக்கோம். இவன் தான் என்னோட கணவன். கணவனா? ஆமா, எனக்கு திருமணமே ஆயிடுச்சு. நீ ரெண்டு பேருக்கு நடுவுல குழந்தை பண்ண வரல. நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன்? நீ ரொம்ப சூடா இருக்கா? என்ன உங்களுக்கு? சூடா அப்படியே ஒண்ணும் இல்லங்க. சுவை மனம் விதம்னு இதுல எல்லாமே சரியா இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை? இரண்டு ராணுவ காலத்துல இவ இருந்ததை ஒப்பிடும்போது இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்காளே. ஒரு டீமனா இருந்துட்டு மனுஷ பக்கத்துல இவ்வளவு அமைதியா இருக்கா. அது மட்டும் இல்ல, திறன் மதிப்பீடு மந்திரத்துல நான் நிபுணத்துவம் பெற்றிருக்கேனே. அதோட திறன் மதிப்பீடையும் என்னால வாசிக்க முடியும். இது புதுசா இருக்கு. இரண்டு ஒண்ணுக்கு எதிராக இது தோல்வி அடைஞ்சதே கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பகுதியை பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. குறிப்பா டெலிவிஸ் வன பகுதியில ஒரு மாய மிருகம் கூட கண்ணுல படவே இல்லையே. ஓ, அந்த வனப்பகுதியா? அங்க மந்திரங்கள் இல்லாம இருந்தா என்னோட சுத்திகரிப்பு மந்திரம் பிரமாதமா வேலை செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இப்ப என்ன சொன்னீங்க? சுத்திகரிப்பு மந்திரமா? அது நீங்க தான் பண்ணதா? ஆமா. ஃபென்ட்ரிஸ், உன்னோட சகோதரர் ஃபென்ட்ரிலையும் அவ கூட வந்த படைகளையும் அழிச்சது இவன் தான். அப்படின்னா உன் சகோதரனோட சாவுக்கு காரணமா இருந்தவன் இவனே தான். ஃபென்ட்ரில் அந்த வனப்பகுதியில தான் இருந்தான். அந்த நாளுக்கு அப்புறம் அவங்கிட்ட இருந்து தகவல் கிடைக்கல. சந்தேகமே இல்ல, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அமைதியா இருக்கியா? உலுமினஸ். இவ்வளவு நேரம் இவ சொன்னதெல்லாம் உண்மையா ரீஸ்? உன் சகோதரனை நானும் அப்படி பண்ணேன். இது உனக்கும் தெரியுமா? இந்த சுத்திகரிப்பு மந்திரத்தை பயன்படுத்துறது சில மனிதர்களால மட்டும் தான் முடியும். அந்த விஷயம் எனக்கும் தெரியும். என்ன சொல்ற ரீஸ்? என்னோட சகோதரன் ஒரு லூப்பின் போராளி. அவன் மரணத்தை நினைச்சு பரிதாபப்பட்டனா அது அவனுக்கு அவமானமாகும். அது மட்டும் இல்லாம இரண்டு உன்னோட இன்ஃபோன் ஃபோர்ல அவனும் ஒரு ஆளா இருந்தான். அவனால போராட முடியலனா அவன் தப்பு. சரிதான், அந்த விஷயத்தை நானும் ஒத்துக்கிறேன். அதனாலதான் மாவீரர்களுக்கு இணையான இவரை கணவனா ஏத்துக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் எங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. எங்களை நீங்க மன்னிச்சுங்க. உண்மையிலேயே நாங்க ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல. ஆனா நாங்க கேட்க வேண்டியதாயிடுச்சு. என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தது ஃபென்ட்ரிஸா? அப்ப உங்களுக்கு என்னாச்சு? இவ இரண்டு ராணுவத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்க போறான். அப்படி பார்த்தா ஃபென்ட்ரிஸ் இப்போ இரண்டு ராணுவத்துக்கு எதிரியா மாறிட்டான். சரி, அதை விட்டுருங்க. போலியான போர்க்களத்தை ஏற்படுத்தினா அதுல என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபென்ட்ரிஸ் கவர்ந்தவரோட திறமையை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். என்கிட்ட திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேரையும் இங்கேயே கொண்டுறேன். கனவுல தான் அதெல்லாம் நடக்கும். உங்க அடையறதுக்காக பொய்யா ஒரு போர்க்களத்தை ஏற்படுத்தி தேவையில்லாம உங்க பம்ப எடுத்து பிரச்சனை பண்ண பார்க்கறான். இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஏன் போய் சொல்றேன்? இதுல சில எளிய விதிமுறைகள் தான் இருக்கு. மந்திரத்தை பயன்படுத்தலாம். ரெண்டு பேர்ல ஒருத்தர் தூக்குற வரைக்கும் போராடிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. நான் தயாரா இருக்கேன். எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். அப்படின்னா நானே இதை ஆரம்பிக்கிறேன். உன்னை இப்படி சொல்லுங்க. இப்ப இவங்க நான் பல நாட்கள் நடக்க போறேன். Oh, please. எனக்கு ஒரே நேரத்துல ரெண்டு மந்திரங்களை முயற்சியா? Crucifixion. என்னால நகர முடியல. இந்த இடத்துல நான் உன்னோட எதிரி. இந்த மீறி என்னால இதை செய்ய முடியும். என்னால முடியல பெண்ணே. இது முன்னாடியே சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. ரிஸ் யாருங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா அது நமக்குள்ள பல விளைவுகளுக்கு காரணமா இருக்கும். நீங்க எங்களை பத்தி கோட்டையில புகார் அளிக்கணும்னு நினைச்சா தாராளமா போய் சொல்லிக்கோங்க. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் கணவருக்கு நான் எப்பவும் உண்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். நான் இப்ப இரண்டு ராணுவத்துல ஒரு அங்கம் கிடையாது. ஃப்ளியோ அவர்கள் சொல்றது சரிதான். ஒரு கிளைரோட் வீராங்கனையா இதை நான் கோட்டையில போய் சொல்லிதாகணும். ஆனா நமக்கு இதுல எந்த செயல் செய்யாத மேல புகார் அளிக்கிறதுல எந்த பயனும் இல்ல. பாலி ரோசா, இதை பத்தி நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். கடந்த ஒரு மாசமா எங்களோட பயிற்சிக்காக ரிஸ் எவ்வளவு உதவி பண்ணிருக்கா. அதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நம்ம என்னதான் எதுக்கும் வேலைக்காகலனாலும் நம்ம பயனாளியே நம்மள வைக்கணும்னு நினைக்க கூடாது. அது உண்மைதான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னது இது? உலுமினஸ், நேற்று ராத்திரி நீ கொடுத்த விருந்தோம்பலுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இரண்டு ராணுவத்தின் உயிர் அடுக்கு படையான டிராகன்ஸ் வச்சு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போறேன். டிராகன்ஸா? இது மனித படைகளை பல முறை அழிச்ச கொடூரமான கூட்டமாச்சே. நீங்க சரணடைச்சு இரண்டு ராணுவத்துக்கு சேவை செய்யறதா இருந்தா நான் உங்களை விட்டுடுறேன். பார்த்ததே இல்லையே.
இதுக்கு முன்னாடி இந்த வாழ்ந்த உலகத்துல டிராகன்ஸே இல்லையா? இருந்துங்க, ஆனா நான் ஒண்ணு கூட பார்த்தது இல்லையே. டிராகன் செல்லுகளால செய்யப்பட்ட பொருட்களை தான் நான் கையாண்டிருக்கேன். இவ்வளவு பெரிய மிரட்டல பார்த்தே நீ பயப்படலையா? உன் சாவு நெருங்கிடுச்சுடா. ஹோலி மேஜிக், டிவைன் ஹேமர். நான் இதை எதிர்பார்க்கல. இரண்டு ராணுவத்தின் வலிமையான டிராகன்ஸ் இப்படி விழுந்து கிடக்குதுங்க. என்ன விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? அப்படி திரும்பி ஓடுங்க. ஏன் புருஷன் கிட்டே வாழறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அருமையா அருமை. என்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை தூக்கி போட்டு அதுல குழப்பி இருக்கலாம். ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருந்தா டிராகன் ஸ்லேயர்ன்ற பேர் எனக்கு கிடைச்சிருக்கும். நீயும் பண்ணி பாக்குறியா? கையில இருக்கிறத தூக்கி போடு. ஓ, சரி. சொன்ன மாதிரியே எரியறேன். ஆக்மென்டேஷன், ஆக்சலரேஷன், பேசிக் சர்டிஃபிகேஷன். நிஜமாவே எனக்கு டிராகன் ஸ்லேயர்ன்ற பேர் கிடைச்சிருச்சு. லியோ அவர்களே, அதை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கும் தான். நாங்களும் பண்றோம். இது டிராகன் எல்லாம் பறந்துச்சு. அதுல கண்ணுல படலனா மந்திரம் வேலை செய்யாது. அப்படியா? புரியுது லியோ அவர்களே. எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஒரு சாகசக்காரனாலோ இல்லை ஒரு மாவீரனாலோ இப்படி ஒரு மந்திரத்தை பயன்படுத்த முடியாது. கோல் பிரபு, அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். என்னோட பேர் பாலிரோசா. நான் இனிப்புகள் செய்யறதுல சிறந்தவன். விவசாயத்தை எங்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். நான் பிளாசப் பைலான். நான் ஒரு சூனியக்காரி. என் பேர் வைலரி. ஆமா, என்ன இது? எனக்கு காதல் பத்தி நிறைய விஷயம் தெரியும். அவ படிக்க நிறைய